ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே கஸ்டமர் வந்து கேட்குறாங்க. அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு தான் வந்து வேணும். எந்த அளவு எக்ஸ்ட்ராவும் பண்ண வேண்டாம், கம்மியும் பண்ண வேண்டாம். அப்படின்னா இருக்கிற அளவுக்கு எப்படி வந்து ஒரு கட்டிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது. எனக்கு வந்து மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருக்குது. இந்த பக்கம் கரப்பகுதி, நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வழக்கமாக துணியை வந்து மடிச்சுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து எடுத்துக்கங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு பேக் சைடு தான் வந்து எடுக்க போகிறேன். வழக்கமாக எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், முன்பக்கம் வந்து எடுப்போம். ஆனால் இந்த சைடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா சேம் அளவு வேணும், ரொம்ப ஈஸியான ஒரு கட்டிங் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை நீங்கள் வைக்கும்போது ரொம்ப கரெக்டாக இப்படி நேராக இருக்கிற மாதிரி, ஏன்னா கழுத்தெல்லாம் ரொம்ப அகலமாக வந்து போகக்கூடாது. அதனால் நேராக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்போல் டு இந்த ஆம்போல் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச் வந்து இருக்குது. 19 இன்ச் இருக்குது அப்படின்னா அதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. நமக்கு 9.5 இன்ச் வந்து வரும். அப்போ 9.5 இன்ச் அப்படின்றது தான் இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் ரவுண்டு. அடுத்தது கழுத்து அகலம். ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வேணும் அப்படின்ற போது கழுத்து அகலமும் நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டெய்லர் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் வந்து பண்ணுவாங்க. கழுத்து அகலம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லருக்கு டெய்லர் வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அகலமாக போடுவாங்க, ஒருத்தர் கழுத்து அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து போடுவாங்க. உங்களுக்கு சேம் அளவு தான் வந்து வேணும் அப்படின்னா ப்ளவுஸில் இருக்கிற கழுத்து அகலத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு மேலே ஷோல்டரில் இந்த ஷோல்டருக்கு இந்த ஷோல்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 7 இன்ச் வந்து வருது. அதே 7 இன்ச் இந்த சைடும் நடு சென்டரில் இங்கே கொஞ்சம் கீழே இறக்கியும் பாருங்கள் 7 இன்ச் வந்து இருக்குது. அப்போ 7ல் பாதி எவ்வளோ அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா 3.5 இன்ச் வந்து நமக்கு கழுத்துடைய அகலம் வந்து இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டை நம்ம எவ்வளோ எடுத்தோம், 9.5 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கலாம். ராயேஜ் இருந்தால் லைன் போட்டுக்குங்க. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது, நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய ஹைட் வந்து எடுத்துக்கங்க. இப்போ ப்ளவுஸோடைய ஹைட் அப்படின்றது ப்ளவுஸ் அப்படி வச்சுட்டு நீங்கள் இன்ச் டேப் வச்சும் அளவு எடுத்துக்கலாம். இப்போ பேக் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 13.5 இன்ச் வந்து இருக்குது. அது கூட ஷோல்டர் தையலுக்கு 1/2 இன்ச் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 13 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் அதிகம் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இது ரெண்டுக்கும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ப்ளவுஸோடைய கழுத்து அகலம் நம்ம எவ்வளோ வந்து எடுத்தோம், 3 இன்ச் வந்து எடுத்தோம். அதாவது 7 இன்ச் இருந்தது, அதில் பாதி நமக்கு 3.5 இன்ச் வந்து கழுத்துடைய அகலமாக வந்து எடுத்திருக்கோம். ஒரு 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 3.25 அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கழுத்து வந்து அகலமாக போயிடும். இப்போ நான் 3.25 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஷோல்டர். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவு வந்து இருக்குது. இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சை விட்டுட்டு இந்த சைடு ஷோல்டருடைய சரியான அளவு ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து நமக்கு தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீவ் வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கலாம். அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு இது சரியான அளவு வந்து இருக்குது. இதில் இருந்து ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி விட்டு 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிங்க, நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வந்து வேணும், அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணோம்ல, அந்த அளவில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆம்போல் உயரம் வந்து எடுத்துக்கலாம். ஆம்போல் உயரம் வந்து நமக்கு இங்கே சரியான அளவு வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்போல் உயரம். செஸ்ட் அப்படின்றது நமக்கு 9.5. இதில் கூட நீங்கள் மறுபடியும் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 9.5, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக இருக்குது. இது நீங்கள் கிராஸாகவும் ஒரு லைன் போட்டுக்குங்க, அதே சமயம் நேராகவும் ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பின் கழுத்து. பின் கழுத்துக்கு இந்த மாதிரி இடுப்பளவை 2ஆக வந்து மடிச்சுக்குங்க.
இங்கே ஷோல்டர் டு ஷோல்டர் இதையும் நேர் பண்ணிவிட்டு இந்த நெக்கு வந்து நேர் பண்ணிக்கிங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்றத நேர் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் மேலே தையலுக்காக மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேவும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வச்ச 3/4 இன்ச் இருக்குல்ல, அதே 3/4 இன்ச் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இடுப்பு அளவுக்கு டாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு இருக்கிற அளவை 2ஆ வந்து எடுத்துக்குங்க. அதில் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச். டாட்டுடைய ஹைட் வந்து நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆம்ஹோல் வளைவு வந்து எடுக்கணும். ஆம்ஹோல் வளைவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் வச்சு கூட நேராக ஒரு லைன் போட்டுட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்குங்க. இதை அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுத்துக்குங்க. அதாவது இந்த வளைவு வந்து போட்டுக்குங்க. இந்த சைடு 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம்ல, இந்த 1/2 இன்ச்சில் தான் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன், அதாவது கரெக்டான ரெடி அளவு இருக்கிற அளவு. இதில் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு 8 இன்ச் வந்து இருக்கு. நம்ம வந்து பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. 2 ஷோல்டர் அளவையும் கரெக்டாக வச்சுட்டு பேக் நெக் வந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பேக் நெக் வந்து எடுத்துட்டு இந்த ஸ்லீவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட உள்பக்கம் வந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக அந்த நெக்கு என்ன இருக்கோ அதே நெக்கை நம்ம வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த இடுப்பு அளவும் வந்து கரெக்டாக வச்சுக்குங்க. இப்போ மேலே ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து விட்டுறணும். விட்டுட்டு தான் இந்த அளவு வந்து எடுக்கிறோம். இதை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம இதை அப்படியே நீங்கள் வந்து இந்த நெக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அகலம் கிடைக்குது அப்படின்றது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். நான் செக் பண்ணும்போது லைட்டாக, அதாவது பாக்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனில் இருந்து கொஞ்சம் உள்ளே போன மாதிரி தான் இந்த வளைவு வந்து எடுத்திருக்காங்க. நான் இதை வந்து நல்லா செக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டிராயிங் வந்து பண்ணும்போது இங்கேருந்து நமக்கு கரெக்டாக தான் வருது. இந்த சைடு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வந்து வருது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ப்ளவுஸில் எப்படி வந்து கட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் ப்ளவுஸை கரெக்டாக மடித்து எடுக்கும்போது தான் வந்து தெரியும். நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேராக வருது, இங்கே போகும்போது லைட்டாக பாக்ஸை விட்டு வெளியில் போய் நல்லா அகலமாக வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே நெக்கு உங்களுக்கு கரெக்டான அளவு வேணும். நீங்கள் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸோடைய நெக்கை செக் பண்ணும்போது கரெக்டாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டிராயிங் வந்து பண்ணிக்கணும். இப்போ இதில் எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது, கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து மடிச்சுக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்லீவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்லீவ் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்லீவ் லென்த்தில் இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஆம்ஹோல் ரவுண்டை லைட்டாக இங்கே, அதாவது இந்த சைடு நீங்கள் கரெக்டாக ஸ்லீவை வந்து வச்சுட்டு இதை எடுத்துட்டு லைட்டாக இழுத்த மாதிரி. இப்போ இங்கே வந்து சரியான அளவு இருக்குது. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இதை இருக்கிற அளவை அப்படியே டிராயிங் பண்ணிக்கலாம்.
அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. இந்த சைடும் 1.5 இன்ச் தையலுக்காக வச்சுக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம வந்து ஆம்ஹோல் வளைவு வந்து எடுக்கணும். ஆம்ஹோல் வளைவு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கங்க. இந்த 2.5 இன்ச்சில் இருந்து இதை அப்படியே நீங்கள் கீழே இப்படி வளைச்சி எடுத்துக்கலாம். இந்த 2.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம். இது லைட்டான ஆம்ஹோல் டெப்த்து. இன்னுமே உங்களுக்கு லூஸ் வந்து அதிகமாக இருக்குது, துணி வந்து சுருக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு ஆம்ஹோல் டெப்த்து எடுங்க, ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இதனுடைய ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக 8 இன்ச்சில் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கலாம். 7.25 இன்ச் தான் வந்து இருக்குது. ஆனால் அது ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச்சாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வளைவு இங்கே வரும்போது உங்களுக்கு ரொம்ப தூக்குன மாதிரி இருக்குன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கட்டிங் பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரென்ஸ். மடித்து தைக்கிற இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணுங்க. இப்போ நான் 2வது ஆம்ஹோல் டெப்த்து தான் கட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வெட்டும்போது தான் நமக்கு என்ன ஆகும், முன்பக்கம் லூஸ் வந்து இருக்காது. இந்த பக்கம் நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு கரைப்பகுதி வந்து தேவையில்லை, அதனால் கரைப்பகுதிக்கு மட்டும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ பேக் பீஸ் வந்து வச்சுக்கோங்க. கீழே இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு கீழே இதில் இருக்கிற அளவை அப்படியே வச்சுட்டு இதனுடைய ட்ரேஸ் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் ரவுண்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடு கீழையும் வந்து நீங்கள் சைடில் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. நெக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நிறுத்திக்கிங்க. இங்கே இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, அந்த 1/2 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிங்க. சிசர் கட் போட வேண்டிய இடத்துல இன்ட் வந்து போட்டுக்குங்க. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆம்ஹோல் வளைவு வந்து எடுக்கணும்ல, அதுக்காக இந்த பாக்ஸ்க்கு நீங்கள் ட்ரேஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட ட்ரேஸ் வந்து இருக்கும். இது கீழே ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி இந்த வளைவு வந்து எடுத்துக்கங்க. இது மேலே இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக்குக்கு, இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கான வளைவு. இது நல்லா டிராயிங் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. இது வந்து சைடுடைய அளவு. இப்போ முன்கழுத்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஹூக் பட்டி வந்து வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிங்க. நல்லா அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் விட்டுறணும். இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் எவ்வளோ தூரம் வந்து வருது அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும், சேம் இருக்கிற அளவு அப்படியே வந்து வரும். அதனால் இந்த பீஸை நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுருக்கோம்ல, அதை விட்டுட்டு இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அதில் இருந்து தான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த நெக்கு வந்து கரெக்டாக நம்ம இங்கே ஒரு கரைப்பகுதிக்கு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த கரைப்பகுதி லைனோட எங்கே வந்து இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அது கரெக்டான அளவு வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இதனுடைய சரியான அளவு எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சரியான அளவு அப்படின்றது எனக்கு இங்கே இருக்குது. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக வச்சுட்டு டிராயிங்கும் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து எந்த அளவுக்கு இதில் அகலமாக இருக்கா இல்லை வந்து ஒடுக்கமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அளவை அப்படியே டிராயிங் வந்து பண்ணிட்டேன். இருக்கிற அளவு டிராயிங் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நமக்கு வந்து இங்கே
பட்டன் பீஸ் வைக்கிறது இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வந்து இருக்குது. அதை இங்கே மேலே வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். 1.25 இன்ச் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் 1.25 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது நமக்கு முன் உயரம் வந்து வேணும். முன் உயரம் அப்படின்றது இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சைடு உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட வந்து சரியான அளவு வந்து இருக்குது. இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன். ஸ்டிச்சிங் லைன் அப்படின்றது கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி தான் இருக்குது. இந்த ஸ்டிச்சிங் லைனில் இந்த தையலை கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே சரியான அளவு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். கட்டிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் 2ஆக மடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சை வந்து விட்டுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி இழுத்து அளவு எடுத்துக்குங்க. இப்போ சரியான அளவு இருக்குது. அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து நெக் ரவுண்டு எவ்வளோ வச்சோம்? 3.25 இன்ச் வந்து வச்சோம். அவ்வளோ வச்சோம்னா நமக்கு இந்த டாட் வந்து தள்ளி போயிடும். அதனால் காமனாக வந்து 3 இன்ச் அப்படின்றது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே வேணும் அப்படின்னா இந்த டாட் எவ்வளோ இருக்கோ அந்த டாட்டோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். எனக்கு 1.25 இன்ச் வந்து இருக்குது. அப்போ 1.25க்கு ஒரு மார்க்கிங், மறுபடியும் ஒரு 1.25க்கு ஒரு மார்க்கிங். நம்ம ஆல்ரெடி இங்கே சைடுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வி மாதிரி இப்படி வந்து போட்டுக்குங்க. டாட்டோடைய ஹைட் அப்படின்றது நமக்கு இந்த இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாட்டோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 2.25 வந்து இருக்குது. இப்போ 2.25 அப்படியே வந்து வச்சுக்கிறேன். ப்ளவுஸ் அளவு அப்படியே வேணும் அப்படின்னா டாட் அளவு முதற்கொண்டு நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 2வது டாட் அளவு அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். 2வது டாட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வந்து இருக்குது. இந்த 2.5 இன்ச் எங்கே வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னா இதில் பாதியாக வந்து எடுத்துக்குங்க. இங்கே வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் வளைவு எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம இந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டரில் இருந்து ஆம்ஹோல் வளைவு வந்து செக் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சில் வந்து இருக்குது. அப்போ மேலே ஷோல்டரில் மேலே வந்து நீங்கள் 1/2 இன்ச்சை வந்து விட்டுறணும். விட்டுட்டு இதில் 5.25 இன்ச் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் இருந்து இந்த டாட்டோடைய ஹைட்டு, அதாவது இந்த டாட்டில் இருந்து 1.5 இன்ச்சை நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிட்டா போதும். இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஆம்ஹோல் டாட்டுக்காக வந்து எடுத்துக்கலாம். இப்போ 3 டாட்டு இருக்கிற ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ இதில் இந்த இடுப்பளவு சரியான இடுப்பளவு போட்டிருக்கோம்ல, இந்த கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே மடித்து தைக்கிறதுக்காக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம். பட்டி அளவு எடுக்கிறதுக்கு இந்த சைடு நமக்கு துணி இருக்குல்ல, இதில் வந்து என்ன பண்ணலாம், பட்டியில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து லைன் விட்டுக்கலாம். அடுத்தது அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியுடைய உயரம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இந்த சைடு வி பட்டி சைடு வந்து இருக்கிற அளவை எடுத்துக்கோங்க. இப்போ வி பட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் படியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிச்சிங்கோட சேர்த்து, அதாவது இங்கே நமக்கு ரெடி, அதாவது கரெக்டான ஸ்டிச்சிங் அளவு இருக்குது, மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வேணும்ல, அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேன். சரியான அளவை மட்டும் வந்து எடுத்துக்கங்க. கீழே வந்து பட்டி மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் லைன் வந்து போட்டுட்டோம். இப்போ சரியான அளவை மட்டும் எடுத்துக்கலாம். சரியான அளவு எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.25 வந்து இருக்குது. 2.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நமக்கு வந்து 2வது பட்டி மார்க் பண்ணுற இடம் எது அப்படின்னா, நம்ம நெக் ரவுண்டு 3 இன்ச் வச்சோம்ல, அதாவது இந்த கேப், இது ப்ளவுஸில் பாருங்கள் கரெக்டாக 3 இன்ச் வந்து இருக்குது. அந்த 3 இன்ச்சை இங்கே வந்து வச்சுக்கோங்க 2வது பட்டி உயரம் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ 2வது பட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 2.25 தான் இருக்குது. அதே 2.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டி ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாமே நீங்கள் வந்து எடுத்து பட்டிக்காக வந்து வச்சுக்கலாம். அதாவது இங்கே இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து 10 இன்ச் வந்து இருக்குது. அவ்வளோ தேவைப்படாது. அதனால் ஒரு 1 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஒரு 9 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு 9.5 இன்ச் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் டாட்டுக்கு 1 இன்ச் போயிடும்ல. இப்போ 3வது பட்டி ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3வது பட்டி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. அது 2.5 ஒரு பாயிண்ட்டை அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு பட்டி ஷேப்பாக வந்து இருக்குது. ஆனால் என்ன பண்ணலாம், இதில் இருந்து நமக்கு தையலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து வேணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இதே அளவு பட்டி இன்னொரு பட்டி வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற பீஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் நமக்கு ஒரு கரப்பகுதி வருதுல்ல, இதில் வந்து நம்ம பட்டன் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதுல இன்னொரு பட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டி வந்து 3 துணி வந்து கொடுப்போம். அதுக்காக இன்னொரு பட்டி கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதுல நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருந்து அளவெடுத்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.